திண்டிவனம் வட்டம் ஆலகிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய திருப்பணிகள் நிறைவடைந்து மகா கும்பாபிஷேக விழா நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு கிரிவலம் வருதல் மற்றும் பகவத் பிரார்த்தனை, ஆச்சாரிய வர்ணம், வாஸ்து ஹோமம், அக்னி பிரதிஷ்டை ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. மேலும் யாகசாலையில் பல்வேறு வகையான திரவியங்கள், வாசனைப் பொருட்கள், பட்டு வஸ்திரங்கள், நவதானிய பொருட்கள், தேன், பன்னீர், பழங்கள் உள்ளிட்ட பொருட்கள் செலுத்தப்பட்டன. தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசங்களுக்கு பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலகிராமம் ஸ்ரீ பாலாஜி பட்டாச்சாரியார் மற்றும் ஸ்ரீ ராமச்சந்திர பட்டாச்சாரியார் செய்திருந்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் முயற்சியால் மக்களை தேடி மாவட்ட ஆட்சியர் என்கின்ற திட்டத்தின் மூலம் கிராமப்புற பகுதிகளுக்கு நேரடியாக சென்று பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளின் குறைகளை கேட்டறிந்து நடவடிக்கை எடுத்து வருகிறார். இந்த நிலையில் காரைக்கால் அடுத்த நெடுங்காடு கிராமத்தில் உள்ள கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் மக்களை தேடி மாவட்ட ஆட்சியர் திட்ட நிகழ்வு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளின் குறைகளை கேட்டறிந்தார். அப்பொழுது பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். இதற்கு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். மேலும் இந்த நிகழ்வில் பல்வேறு துறை அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறுப்பேட்டை கிராமத்தில் வசித்து வரும் விஜயபிரபு, ஜெயஸ்ரீ ஆகியோரின் மகன் கிஷோர் திருநள்ளாற்றில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கடந்த 2ஆம் தேதி வழக்கம் போல பள்ளிக்கு சென்று திரும்பிய கிஷோர் பெற்றோர்களிடம் காது வலிப்பதாக தெரிவித்துள்ளார். என்ன காரணம் என்று பெற்றோர் கேட்க, அப்பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி வரும் அசாருதீன் என்பவர் தன்னை கன்னத்தில் அறைந்ததாகவும் அதன் காரணமாக காதிலிருந்து ரத்தம் வந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து திருநள்ளாறு அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற பெற்றோர் அவருக்கு முதலுதவி அளித்து மேல் சிகிச்சைக்காக அருகில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு மாணவனை சோதித்த மருத்துவர்கள் மாணவரின் காதில் உள்ள ஜவ்வு கிழிந்துள்ளதாகவும் இதனால் மாணவரின் கேட்கும் திறன் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து திருநள்ளாறு காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றார். ஆய்வாளர் புகாரை ஏற்கவில்லை எனவும் தெரிவித்த பெற்றோர்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் அளித்துள்ளனர். மாணவனை தாக்கிய ஆசிரியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். படிக்கிறேன். இதே மாதிரி லஞ்சாக வீட்டுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் போய்ட்டு நான் கொஞ்சமாக பட்டாட்டம் அதுக்கப்புறமா பேபி சார் வந்து சொல்லணும் ஆனால் டக்குன்னு அடிச்சுட்டாரு. கிஷோர் அவன் 7ஆவது படிக்கிறான். திருநள்ளாறு ஸ்கூலில் படிக்கிறான். திருநள்ளாறில் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து ஸ்கூலில் பீட்டு பிரிவு விட்டுருந்தாங்க. சேரில் உட்காந்துருக்கும்போது சார் பிடி சார் காலில் வந்து அரைஞ்சிட்டாங்க. அரைஞ்ச பிறகு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். டாக்டர்கிட்ட நாங்கள் காமிச்சிருந்தோம். சவ்வு விட்டுட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கேனை எடுத்து கையில் கொடுத்துருக்காங்க. பார்த்துட்டு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க.
காரைக்கால் அடுத்த நெடுங்காடு பகுதியில் இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஸ்ரீ தான்தோன்றீஸ்வரர் சிவன் கோவிலில் திறக்கும் பொழுது கோவில் உள்ளே இருந்த உண்டியலை மர்ம நபர்கள் உடைத்து பணம் எடுக்க முயற்சி செய்துள்ளது நிர்வாகிகளுக்கு தெரியவந்துள்ளது. இதனையடுத்து கோவில் நிர்வாகிகள் உடனடியாக நெடுங்காடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த நெடுங்காடு போலீசார் அப்பகுதி முழுவதும் விசாரணை செய்தனர். அப்பொழுது உண்டியலை உடைத்து பணம் எடுக்க முயற்சி செய்ததாகவும் உண்டியலில் பணம் இல்லாததால் அவர்கள் சென்றதும் தெரியவந்தது. மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். பாண்டிச்சேரி கேலக்ஸி ரோட்டரி சங்கத்தின் புதிய தலைவராக முரளி மண்டலம் 26 உதவி ஆளுநர் செந்தில் நாராயணன் முன்னிலையில் பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு சாசன தலைவர் மதி என்கின்ற வெங்கடேசன் காலர் அணிவித்து சங்க கூட்டத்தினை துவக்கி வைத்தார். விழாவினை கேலக்ஸி உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் தலைவர்கள் வாழ்த்துரை வழங்கினர். செயலாளர் தினகரன் மற்றும் பொருளாளர் பாலாஜி ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். முதலியார்பேட்டையில் உள்ள அன்னை சிவகாமி மேல்நிலைப் பள்ளியில் வன மகோத்சவம் வாரம் வனத்துறையினருடன் சேர்ந்து மரக்கன்றுகள் நடும் விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் பள்ளி முதல்வர் எழில் கல்பனா தலைமை தாங்கினார் மற்றும் பொறுப்பாசிரியர் செம்பியன் மரம் வளர்ப்போம் மண்வளம் காப்போம் என்ற தலைப்பில் மாணவர்களிடையே உரையாற்றினர். மேலும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் கலந்து கொண்டு வனத்துறையினரிடம் இருந்து பெறப்பட்ட 55 மரக்கன்றுகள் பள்ளி வளாகம் முழுவதும் நடப்பட்டது. இதில் அனைத்து நாட்டு நலப்பணி திட்ட மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்கள் தேவகுமாரி மற்றும் அன்புமொழி ஆகியோர் செய்திருந்தனர். திண்டிவனம் வட்டம் பெரிய தச்சூர் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவிக்கு ஆனி மாத அமாவாசையை முன்னிட்டு நிகும்பலா யாகம் நடைபெற்றது. மேலும் யாக குண்டத்தில் மிளகாய், பழங்கள், மூலிகை பொருட்கள் உள்ளிட்டவை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து உற்சவ மூர்த்தி கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சி யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீர், பால், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து வண்ணமலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட மூலவர் பிரத்யங்கரா தேவிக்கு பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மேலும் கோவில் வளாகத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை குருக்கள் பரம்பரை நிர்வாக அறங்காவலர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். மணவலி தொகுதி தவளக்குப்பம், அபிஷேகப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெய்த மழையினால் பல்வேறு இடங்களில் மரங்கள், மின் கம்பங்கள் சாய்ந்து மின்சாரம் தடைப்பட்டதோடு பல இடங்களில் மின் கம்பங்களும் சேதமடைந்தன. இந்த தகவல் அறிந்து சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அப்பகுதி இளைஞர்களுடன் இணைந்து சாய்ந்த மரங்களை அப்புறப்படுத்தும் பணிகளை மேற்கொண்டார். உடனடியாக மின்துறை உயர் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு தேவையான உபகரணங்களை வரவழைத்து அதிகாரிகளையும் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு வரவழைத்து சேதமடைந்த மின் கம்பங்களை மாற்றி புதிய மின் கம்பங்கள் அமைத்து அருந்து விழுந்துள்ள மின் கம்பிகளை சரி செய்து விரைந்து மின் விநியோகம் அளிப்பதற்கு நடவடிக்கை எடுத்தார். இந்த நடவடிக்கைகளின் போது மின்துறை உதவி பொறியாளர், இளநிலை பொறியாளர் உடனிருந்தனர். மின்துறை ஊழியர்களுடன் புரணாங்குப்பம், தவளக்குப்பம் பகுதிகளின் இளைஞர்கள், பொதுமக்கள் இணைந்து மீட்பு பணிகளை செய்தனர்.
புதுச்சேரி அரசு நலவழித்துறையின் கீழ் இயங்கும் புதுச்சேரி மாநில சுகாதார சங்கத்தில் தேசிய சுகாதார இயக்க திட்டத்தின் கீழ் மருத்துவர் முதல் கடைநிலை ஊழியர்கள் வரை சுமார் 700க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தொகுப்பூதிய அடிப்படையில் நோயாளி கவனிப்புப்படி, சீருடைப்படி போன்ற எந்தவித சலுகைகளுமின்றி கடந்த 18 ஆண்டு காலமாக சொற்ப ஊதியத்தில் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் முதல்வர் ரங்கசாமி 10 ஆண்டு பணி முடித்த தேசிய சுகாதார இயக்க ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுபவர் எனும் அறிவிப்பை சட்டசபையில் அறிவித்தார். ஆனால் இன்று வரை செயல்பாட்டுக்கு அது வரவில்லை. இதனை அடுத்து சுகாதாரத்துறை ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டி அரசுக்கு தங்களது கோரிக்கையை நினைவூட்டும் விதமாக சட்டப்பேரவை பின்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தின் செயலாளர் பிரகதீஸ்வரன் தலைமை தாங்கினார். தலைவர் வெற்றிவேல், நிர்வாகிகள் பாலமுருகன், சுந்தர்ராமன், அருள்ராஜ், தமிழ்செல்வி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சம்மேளன பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், பொருளாளர் கிறிஸ்டோபர், அமைப்பு செயலாளர் ஆனந்த கணபதி, துணைத் தலைவர் வானவரம்பன், கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட காட்டாமணிக்குப்பம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து விநியோகம் ஆகும் குடிநீர் அதிக உப்புத்தன்மை கொண்டதாக இருந்தது. இதனை தொகுதி பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமாரிடம் முறையிட்டனர். உடனடியாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளை அழைத்து உப்புத்தன்மையற்ற குடிநீர் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டு அதன் மீது மேல் நடவடிக்கை எடுத்து புதியதாக ஆழ்துளை போர்வெல் அமைத்து புதிய உப்புத்தன்மையற்ற சுகாதாரமான குடிநீர் காட்டாமணிக்குப்பம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து விநியோகம் செய்யும் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு புதிய குடிநீர் இணைப்பை இயக்கி வைத்தார். இந்த நிகழ்வில் பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் சங்கர், ஞானவேல் மற்றும் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வீடியோ கேக்குதா? பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனர் ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் 123வது பிறந்தநாள் விழா ஊசுடு சட்டமன்ற தொகுதி 10 கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இனிப்பு வழங்கி மரக்கன்றுகள் நடப்பட்டு கொண்டாடப்பட்டது. அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் ஆணைக்கிணங்க தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் வழிகாட்டுதலின்படி தொகுதி தலைவர் ஐயனார் ஏற்பாட்டில் பாஜகவினரால் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் அலங்கரிக்கப்பட்ட டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி உருவப்படத்துக்கு பாஜக தொகுதி தலைவர் ஐயனார் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கூடப்பாக்கம் பகுதியில் உள்ள தாமரை குளத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர் முத்தாலு முரளி, சிவசங்கர் உட்பட கேந்திர பொறுப்பாளர்கள், கிளை தலைவர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், பாஜக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மொத போட்டோல நான் கிளியரா இருப்பேன். வைங்க. ஓகே இதெல்லாம் அப்படியே நீங்க நட்டா இப்படி பார்த்தல மரக்காணம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்புபூத காளியம்பாள் திருக்கோவிலில் ஆனி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. முன்னதாக பிரம்மதேசம் வெங்கடேசன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது.
நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் சிவா தலைமையில் பக்தர்கள் செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் உபயதாரர் திருஞான சம்பந்தம், விஜயலட்சுமி குடும்பத்தினர், ரவிச்சந்திரன் புனிதா குடும்பத்தினர் மற்றும் அறிவுடை நம்பி உமாராணி குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன், ரமேஷ், ஐயப்பன், துணைத் தலைவர் புருஷோத்தமன், பாஸ்கர் உட்பட சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த முடிவான கோவிந்தப்பட்டு வந்திருப்பது யார் தாய்? நீங்க திண்டிவனம் அடுத்த இரட்டனை கிராமத்தில் கோவில் கொண்டுள்ள ஸ்ரீ அங்காளம்மன் கோவிலில் ஆனி மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. மூலவர் அங்காளம்மன் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். உற்சவர் குறி சொல்லும் குரத்தி அலங்காரத்தில் நின்றபடி கோவிலில் உட்பிரகாரம் வலம் வரும் காட்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து உற்சவர் கோவில் வளாகத்தில் ஊஞ்சலில் கொலு வீற்றிருக்க செய்தனர். ஊஞ்சலில் குறி சொல்லும் குரத்தி அலங்காரத்தில் இருந்த அம்மனை பக்தர்கள் தாளாட்டி வழங்கினர். பாரதிய ஜனதா கட்சி டாக்டர் ஷியாம பிரசாத் முகர்ஜியின் 123வது பிறந்த நாளை முன்னிட்டு முதலியார்பேட்டை தொகுதி பாரதிய ஜனதா கட்சி தொகுதி பொறுப்பாளர் சமூக சேவகர் சத்யராஜ், முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் தலைமையில் பழமை வாய்ந்த அங்கம்மா சத்திரம் குளத்தை சுத்தம் செய்யப்பட்டது. இதில் பாஜக மூத்த நிர்வாகிகள், இளைஞர் அணியினர் கலந்து கொண்டு குளத்தை சுற்றியுள்ள பிளாஸ்டிக் கழிவுப் பொருட்கள், குப்பைகளை அப்புறப்படுத்தினர். அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிர்வாகி, முன்னாள் திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் ஐஜி வீரராகு தனது பிறந்தநாள் விழாவை அவரது இல்லத்தில் தனது துணைவியார் பிரபாதேவி வீரராகு அவர்களுடன் கேக் வெட்டி கொண்டாடினார். நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டு ஐஜி வீரராகு அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு 25 கிலோ அரிசி, 5 லிட்டர் சமையல் எண்ணெய், 1 மாதத்திற்கு தேவையான மளிகை பொருட்கள் மற்றும் காய்கறிகளை அருண் சர்மா தொண்டு நிறுவனர் ஐஜி வீரராகு மற்றும் பிரபாதேவி வீரராகு ஆகியோர் வழங்கினர். தொடர்ந்து தொகுதியில் உள்ள அரசு பள்ளியில் உள்ள குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கினர். தொகுதி இளைஞர்களின் ஏற்பாட்டில் மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து அன்னதானம் வழங்க ஏற்பாடு செய்துள்ளனர். இரும்பு